தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த தொகை, இந்த உதவித்தொகைக்காக கொடுத்த தொகை 56,74,45,000 ரூபாய். இவ்வளவையும் வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று இந்த காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்று இந்த சுதந்திரத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி தெரியக்கூடாது என்பதற்காக, அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். சிங்கப்படை என்று அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு என்று ஒரு ரூம் கிடையாது, அவர்களுக்கு என்று அந்த பெண்களுக்கு எந்த விதத்தில் பணி என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை. அதே மாதிரி சட்டமன்றத்தை ஒரு திரைப்பட அரங்கமாக மாற்றாமல் மக்கள் அரங்கமாக மாற்ற வேண்டும் என்பது நமது கருத்து. அதே நேரத்தில் இன்று காங்கிரஸ் கட்சி மாணவர்களின் குரல் என்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். அதுல வேலை வாய்ப்பின்மையை பற்றி நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான வேலை வாய்ப்பு திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 99,303 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வாரத்திற்கு முன்னால் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 6 மாதம் கழித்த பின்பு, அந்த 6 மாதம் கழித்த பின்பு அவர்களுக்கு 7,500 ரூபாய் உதவித்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு 6 மாதம் முடிந்தவுடன் 7,500 ரூபாய் ஆக 15,000 ரூபாய் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததற்காக உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல், வேலை கொடுத்தவருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு மாதம் 3,000 ரூபாய் அவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டுக்காக கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த தொகை, இந்த உதவித்தொகைக்காக கொடுத்த தொகை 56,74,45,000 ரூபாய். நிறுவனங்களுக்காக கொடுத்த நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தது என்றால் 7,612 நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த 7,612 நிறுவனங்களுக்கு கொடுத்த உதவித்தொகை 187,67,00,000 ரூபாய். நாடு முழுவதும் 70 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பருவத்தில் மட்டும் 15 லட்சம் பேருக்கு நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 1 லட்சம் பேருக்கு, ஏறக்குறைய 99,303 பேருக்கு. இவ்வளவையும் வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று இந்த காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்று இந்த சுதந்திரத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி தெரியக்கூடாது என்பதற்காக, அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை மக்கள் நம்ப போவதில்லை. குறிப்பாக மேகதாதுவில் இன்னும் நமக்கு 441 டிஎம்சி தண்ணீர் இந்த பருவத்தில் மட்டுமே கிடைக்க வேண்டும். அது இன்னும் கிடைக்கல. ஆனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கே ஆட்சியில் பங்கு, அங்கே கர்நாடகத்தில் ஆட்சி, ஆனால் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைக்கவில்லை, அதற்கு குரல் கொடுக்கவும் இல்லை. அதனால் காங்கிரசின் இரட்டை வேடம் இன்று வெளிப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இன்று நடத்தும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க நீட் மறுதேர்வு எதனால் நடத்தப்பட்டது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த டெலிகிராஃப் அத்தனையும் நிறுத்தப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் சவுத் கொரியா போன்ற நாடுகளில், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில், சீனா போன்ற நாடுகளில் பொது தேர்வு நடைபெறும் பொழுது முற்றிலுமாக நடவடிக்கைகளை முடக்கப்படுகிறது. அதனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த பரீட்சை எழுதுபவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த நாடு முன்னேறிய நாடாக போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புல்லட் ட்ரெயின், 6 புல்லட் ட்ரெயின் இதுல அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுல 1 தமிழகத்திற்கு வருகிறது. சென்னை பெங்களூர் புல்லட் ட்ரெயின் இங்க 60 நிமிடம் பிளஸ் 15 நிமிடம், 75 நிமிடத்துல பெங்களூர் போய் சேர்ந்துடலாம். அந்த புல்லட் ட்ரெயின் தமிழகத்திற்கு கிடைக்க இருக்கிறது. அதே மாதிரி திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டதனால்
அங்க 200 மடங்கு அங்க கார்கோ ஹேண்ட்லிங் இருக்கு. இவையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது மத்திய அரசு, மாநில அரசு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 7500 கோடி ரூபாய் பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாருவதற்கும் கூவத்தை சுத்தம் செய்வதற்கும் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜி என்ற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 7500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்கள் நலன் காப்பதற்கு நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அதே நேரத்தில் கோயிலில் இருந்து வரும் நிதி கோயிலுக்குத்தான் பயன்படும் என்று சொல்லியிருப்பதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அது அங்கே உச்சநீதிமன்றம் போவது கண்டிக்கத்தக்கது. அதனால் மத்திய அரசு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்கனவே வாழ்த்து சொல்லும்போது சொல்லிவிட்டார்கள், தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளும் நிச்சயமாக எந்த தடையும் இன்று கிடைக்கும் என்பதை இங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை பேச வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சரோட உரையில எல்லாரும் எதிர்பார்த்தது முக்கியமாக பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மழை வெள்ளத்தினால் 50,000 மூட்டைகள் நெல்மணிகள் வீணாகி போயிருக்கிறது. அங்க எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அதே மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சிங்கப்படை என்று அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு என்று ஒரு ரூம் கிடையாது. அவர்களுக்கு என்று அந்த பெண்களுக்கு எந்த விதத்தில் பணி என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை. கண்ட்ரோல் ரூம் அவங்களுக்கு இருக்கணும். ஆக இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு பேரளவில் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 300 பேருந்துகள் வெளி மாவட்டங்களிலிருந்து வர வைத்து ஒரு 4 நாட்கள் அப்படியே காத்திருக்கிறது. 300 பேருந்துகள் அங்கே வந்து நிற்க வைக்கப்பட்டு அங்க ஓட்டுநர்களுக்கு இடம் இல்லாமல் பரிதவித்து போய் கொண்டிருந்தார்கள். ஆக இன்றைக்குதான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால எல்லாமே ஒரு திட்டமிடம் இல்லாமல் ஒரு மேம்போக்காக நடைபெற்று இருக்கிறது. இதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி சட்டமன்றத்தை ஒரு திரைப்பட அரங்கமாக மாற்றாமல் மக்கள் அரங்கமாக மாற்ற வேண்டும் என்பது நமது கருத்து. இன்னைக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும். ஒயிட் பேப்பர் கொடுக்கிற நேரத்தில், வெள்ளை பேப்பர் கொடுக்கின்ற நேரத்தில் கரண்ட் கட் இல்லாம வெளிச்சமாக தமிழ்நாட்டை வைக்க வேண்டும் என்று நாம கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சொல்றாங்க ஒரு 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர்கள் இருக்கு, அதுல 25% டிரான்ஸ்பார்மர்கள் 20 ஆண்டுகளை தாண்டியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அதுல உள்ளே நடக்கின்ற ஊழல்கள், அங்கே உள்ள வேலை வாய்ப்புகள், அங்க இன்னும் பாத்தீங்கன்னா 75,000 வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க 400 வேலை வாய்ப்புகள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த நிறுவனத்திற்குள்ள தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட வேண்டும், வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறது. ஆனா வருங்காலத்தில் எந்த தவறும் நடக்காமல் எந்த மின்வெட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்றும் நாம் கேட்டுக்கொள்கிறோம்.